நம்மளோட சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா 2022ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பரம்புவான் பெர்க்கும் மேரா அப்படிங்கிற ஒரு இந்தோனேஷியன் பேய் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். உங்களுக்காகவே யாரும் போடாத இந்தோனேஷியன் பேய் படமா பார்த்து இந்த படத்தை செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். சோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போலாமா? பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அண்ட் அப்படியே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்கு. பட் அந்த காலை எடுக்காம அப்படியே உள்ள வந்தா அங்கதான் நம்ம ஹீரோயின் திண்டா இருப்பா. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கூட அந்த காரா பொண்ணு சோகமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டோட மறுபடியும் சண்டையா? அவனும் பாவம் இவ்வளவு டைம் கால் பண்றால அந்த காலை எடுத்தாதான் என்னன்னு கேட்டா எனக்கு பிடிக்கல நான் எடுக்கலங்கிறா. ஓ அப்படியா, அவன் உனக்கு பிடிக்காதா? அப்ப அவன் பேரோட பாதியை உன்னோட கழுத்துல டாலரா போட்டிருக்கல, அந்த டாலர் என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் இவன் டக்குன்னு அந்த டாலர் இனிமே எனக்கு தேவலன்னு சொல்லிட்டு கழட்டி வச்சிடறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சரி விடு, லவனா சண்டை வராம இருக்குமா, சரி நமக்கு கிளப்புக்கு போக டைம் ஆச்சு வா கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உங்களோட வீட்டு கதவை திறந்தா இந்த காராவோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்களா, அந்த பையலோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தண்ணியை போட்டு இந்த காராவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப காராவும் டேய் சரக்கு அடிக்கிறதுக்கு தானடா கிளப்புக்கே போறோம், அங்க போய் அடிச்சு தொலைஞ்சா என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வீட்டுல குடிப்போம் அதுக்கப்புறம் கிளப்ல போயிட்டு குடிப்போம்னு சொல்லிட்டு இந்த பையல எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அப்ப ஹீரோனும் காரா அந்த விஷயம் மட்டும் உன்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா ஒரு பெரிய பிரளயமே நடக்கும் பாத்துக்கோன்னு சொன்னா, பாரு நீயும் நானும் சொன்னாதானே அம்மாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும், அதனால நீயும் சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினும் காராவும் பத்தினா பயங்கரமா குடிக்கிறாங்க. அதனால ரெண்டு பேத்துக்கும் போதை தாக்கி போச்சு. அதுலயும் நம்ம ஹீரோயினுக்கு அச்ச சரக்கு ஒத்துக்கல போல இருக்குது. அதனால பாத்ரூம்ல போயிட்டு வாந்தி எடுக்கிறப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் பத்தினா நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாப்பான். அப்ப ஹீரோயின் கொஞ்சம் தெளிவாயிட்டு அந்த பயல கீழே தள்ளி விட்டு அப்படியே பயத்துல வெளியில ஓடி வந்துட்டு காரா காரான்னு அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு பாக்குறா. பட் அவ கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதுலயே அந்த ஃப்ரெண்டுக்காரன் மறுபடியும் நம்ம ஹீரோயினை விரட்டி வரவும் இவ்வளவு அந்த பயலுக்கு பயந்துகிட்டு ஒரு லெஃப்ட்ல போய் அடிக்கிறா. அப்படி ஏன்னத்தோடய சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அந்த காரா பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட அம்மா வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா வீடு கந்தரகோலமா கிடக்கு. இத பார்த்தவங்க என்னடா இது வீடு குப்பை மாதிரி கிடக்கு, நம்ம பொண்ணு வர காணுமேன்னு சொல்லிட்டு அவளோட பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க. பட் அவளும் சரி அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி இந்த வீட்டுல இருக்கிற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லங்க, குளிக்கிற அந்த பாத்துட்டப்போட எட்ஜ்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரத்தக்கரை இருக்கு. அந்த ரத்தக்கரையும் யாரோடது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த அம்மா நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி வீடு முழுக்க நான் காராவை தேடி பார்த்துட்டேன், ஆனா இங்க தேடியுமே என்னோட பொண்ணை காணோம், வீட்டுல வேற ஏதோ பார்ட்டி நடந்த மாதிரி இருக்கு, அந்த பார்ட்டில கண்டிப்பா நீ தானே இருந்திருப்ப, என்னோட பொண்ணு எங்கன்னு கேட்டா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பச்சை புழுகுறா. நான் ஒன்னும் அந்த பார்ட்டிக்கு போகல, காராவை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, நான் வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. அப்படியே சீனை கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாசம் போயிடுது. இன்னும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த காராவை கண்டே பிடிக்க முடியல. ஏவ உயிரோட இருக்காளா செத்துட்டாளா அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியல. அப்ப அந்த இடத்துக்கு இந்த காராவோட பாய் ஃப்ரெண்ட் வரான். வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லு, பார்ட்டில காராவுக்கு என்ன ஆச்சு, அவ எங்க போனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கவும் அவன் மறுபடியும் காராவை பத்தி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது, மறுபடியும் இதை பத்தி என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிறது கிளம்பிடுறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஒரு ஷாமன் லேடியை காட்டுறாங்க. அதாங்க அந்த பேய் ஓட்டுவாங்க இல்லையா, அவங்கள பாக்குறதுக்கு இந்த காராவோட அம்மா வராங்க. வந்துட்டு என்னோட பொண்ணு தொலைஞ்சு போய் ஒரு மாசம் ஆச்சு, அவ உயிரோட இருக்காளா செத்துட்டாளா அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியல, அதனால ப்ளீஸ் அவளை கண்டுபிடிச்சு கொடுங்க, அவ உயிரோட இருக்காளா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் ஃபர்ஸ்ட் அந்த லேடி ஒத்துக்க மாட்டாங்க. பட் அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்கவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சில சடங்கை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சடங்கை செஞ்சு முடிச்சதுமே அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா காரா உயிரோட இல்ல, அவ செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நேரா அவளோட வீட்டுக்கு வரா. அப்ப அவளுக்கு ஒரு தம்பி இருப்பான் போல. அந்த தம்பி ஹீரோயினுக்காக கேக்லாம் வாங்கி வச்சுட்டு அவளுக்கு பர்த்டே விஷஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்குன்னு அம்மா அப்பா சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது, இவங்க ரெண்டு பேருமே தனியா தான் இருக்காங்க. இதனாலேயே அந்த தம்பிக்கார மேல நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு உயிர், ஒரு நாள் கூட அந்த பையனை விட்டுட்டு இருக்க மாட்டான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அவ பஸ்ல போயிட்டு இருக்கிறப்போ இவளுக்கு இந்த காராவோட அம்மா கிட்ட இருந்து போன் வருது. அதனால இவ்வளவு அவங்கள பாக்குறதுக்காக அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. போயிட்டு பார்த்தா இப்பவுமே அந்த காராவோட வீடு கந்தரகோலமா தான் கிடக்குது. இன்னும் அந்த அம்மா கிளீன் கூட பண்ணல போல. அப்பதாங்க நம்ம ஹீரோயின் பாக்குறா இவளோட ஃப்ரெண்ட் அந்த காரா இருக்கா இல்லையா, அவ செத்துட்டதா சொல்லி அந்த அம்மா பாத்தீங்கன்னா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, காரா உண்மையாவே செத்துட்டாளா உயிரோட இருக்காளா அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெளிவா தெரியல, அப்படி இருக்கிறப்ப எதுக்காக அவளுக்கு இந்த பூஜை எல்லாம் பண்ணிருக்கேன்னு கேட்டா என் பொண்ணு செத்துட்டாமா அது எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தனியா கூட்டு போயிட்டு அந்த அம்மா பேசுறாங்க. அது எப்படி கையில ஒரு கத்தி வச்சுக்கிட்டு அந்த அம்மா பேசிட்டு இருக்கு. பாருமா என்னோட பொண்ணு காரா மாதிரி தான் நான் உன்னையும் பாக்குறேன், அவளை யாராவது கொன்னுட்டாங்களா இல்ல எங்கேயாவது ஓடி போயிட்டாளா, உனக்கு தெரிஞ்சா ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுமா, அவன் எங்க போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவ உயிரோட இருந்தா மட்டும் போதும், அந்த உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லிடுன்னு சொன்னா. இத பாருங்க ஆண்டி, சத்தியமா காராவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன நம்புங்கன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த அம்மா பாத்தீங்கன்னா அழுதுட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுவாங்க. அப்ப இவளும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த அம்மா அப்படி என்னதான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில கட்டி எடுத்துக்கிட்டு இவ கூட இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல கடைசியா நம்ம
ஹீரோனோட பேரை சொல்லி உனக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாம என்னோட பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா, கண்டிப்பா அவ செத்ததுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்கன்னு பைத்தியம் மாதிரி கத்தவும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அடிச்சு புடிச்சு அந்த அம்மாவோட வீட்டை விட்டு வெளியில ஓடி வரா. அப்படியே ஒரு தெருவுல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அந்த ஷாமல் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு என்னம்மா உன் பக்கத்துல நிக்கிற அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியலையான்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயினும் பாட்டி என்ன கண்ணு தெரியலையா, நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன், என் பக்கத்துல யாரும் இல்லைன்னு சொல்றப்போ இல்லையம்மா உன் பக்கத்துல யாரோ இருக்கிறாங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லுது. பார்த்தா அவ கூடவே ஒரு பேய் தாங்க வந்துட்டு இருக்கு. இப்ப கட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் தப்பா நடந்துக்கிட்டான் பாத்தீங்களா, அந்த பையன் அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்ப அவனை கிராஸ் பண்ணி ஒரு பொண்ணு தாங்க போகும். அந்த பொண்ணை வெறிக பாத்துட்டு இருக்கிறான். சரியான வெறி பிடிச்சவனா இருப்பான் போல. இப்ப அதுக்கப்புறம் லிப்ட்ல ஏறான். லிப்ட்ல ஏறிட்டு டோரை க்ளோஸ் பண்ணலாமே பார்த்தா க்ளோஸ் பண்ண முடியல. அப்ப திடீர்னு லிப்ட்டுக்கு வெளியில சகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பேய் நிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் அந்த பையனுக்கு பதட்டமாயிடுது. எவனும் என்னென்னமோ பட்டெல்லாம் அழுத்தி பாக்குறான். டோர் க்ளோஸ் ஆயிடுது. பட் மறுபடியும் திறக்கிறப்போ அந்த பேய் அந்த பையனை பிடிக்கிறதுக்காக வருது. அப்ப கரெக்டா டோர் மறுபடியும் க்ளோஸ் ஆயிடும். ஆனா அந்த பேய் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு பின்னாடி இருக்கும். அப்ப விட அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில போலாமே பாக்குறப்போ இவனோட தலை அங்க இருக்கிற லிப்டோட டோர்ல மாட்டி அப்படியே ரெண்டு துண்டாயிடுது. பையன் கொடூரமா செத்துட்டான். இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு ஏதோ கெட்ட கனவு போல. திடீர்னு தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. அப்படி முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறப்போ திடீர்னு அவளுக்கு பக்கத்துல இந்த காரோட பேய் பாத்தீங்கன்னா அவளை வந்து செமையா பயமுறுத்தி விட்டுருது. இவ்வளவு அடிச்சு பிடிச்சிட்டு வெளியில ஓடி வரா. பட்டதுக்கு அப்புறம் அந்த தம்பிகாரன் உள்ள போயிட்டு லைட் ஆன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல எந்த பேயும் காணும். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் இந்த தம்பிகாரனும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற வழியில மறுபடியும் இந்த ஷாமல் லேடி நம்ம ஹீரோயினை குறுகுறுன்னு பார்க்கவும் தம்பிகாரன் யாருக்கு அந்த பாட்டி எதுக்காக நம்மள அப்படி பாக்குறாங்கன்னு கேட்டா அந்த பாட்டி அப்படிதான் நீ கண்டுக்காத என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிட்டு போயிடுவா. அப்ப டக்குனு திரும்பி பார்த்தா தம்பியை காணும். என்னடான்னு பார்த்தா அந்த பாட்டி தம்பி கிட்ட எதையோ பேசிட்டு இருக்கு. அதை ஹீரோயினும் பார்த்துட்டு என்ன பண்ற ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு வான்னு சொல்லிட்டு இந்த பையல பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப தம்பிக்காரன் ஹீரோயினோட கையில ஒரு சின்ன பொட்டத்தை கொடுத்து இது அந்த பாட்டி தான் கொடுத்துச்சு, இது உனக்கு தேவைப்படும்னு சொன்னிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். பட் அந்த ஹீரோயின் பெருசா எடுத்துக்கல. ஆனா அந்த தம்பிக்காரன் அந்த பொட்டத்தை பத்திரமா அவனோட பாக்கெட்ல போட்டுக்கிறான். அப்ப ஹீரோயினுக்கு இந்த காரோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ சென்ட் பண்றான். என்னடான்னு பார்த்தா அந்த லெஃப்ட்ல ஒரு பையன் தலை துண்டாய் செத்து போனான் பாத்தீங்களா, அந்த பையலோட வீடியோ தான் அது. அத நம்ம ஹீரோயின் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்கிறப்போ அதுல நிழல் மாதிரி ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அத அந்த காரோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட காமிச்சு இது மாதிரி நேத்து நைட்டு காரா பேயா வந்து என்ன பயமுறுத்துறான், அதே மாதிரி இவனே அந்த காரை தான் கொண்டு இருப்பான், அவளோட நிழல் தெரியுது பாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை திரும்ப திரும்ப காட்டிட்டு இருக்கான். பட் அவ சொன்ன எந்த விஷயத்தையுமே இந்த காராவோட பாய் ஃப்ரெண்ட் நம்பல. ஏ அவ செத்துட்டானா உயிரோட இருக்கானா அப்படிங்கிற விஷயமே தெரியல, இதுல நீ வேற பேய் பிசாசுங்கறன்னு சொல்றப்போ இல்ல அவ கன்ஃபார்மா செத்துட்டா, அவதான் பேயா வந்து கொண்டுட்டு இருக்கா, இதை நம்ம தடுத்து நிப்பாட்டோம் அப்படின்னா நம்ம காராவோட உடம்ப கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறா. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் ஒத்துக்கவே மாட்டான். அதனால ஹீரோயின் கோவப்பட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கிடுறா. அதுக்கப்புறம் லெஃப்ட்ல ஒரு பையன் செத்து போனா இல்லையா, அந்த பையனோட ஃபியூனரலுக்கு நம்ம ஹீரோயின் போறா. போயிட்டு அங்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறுபடியும் இந்த வீடியோலாம் காமிச்சு கடைசியா அந்த வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா நீங்க எல்லாருமே தானே வீட்டுல இருப்பீங்க, அப்ப காரா எங்க போனா அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்க எல்லாருமே போதையில இருந்தோம்னு சொல்றாங்க. அப்ப வீட்டுல நம்ம ஹீரோயின் அந்த காராவோட பேய பாத்துருப்பா இல்லையா, அந்த விஷயத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா ஒருத்தனும் நம்ப மாட்டாங்க. பேயாவது பிசாசாவது பொடி லூசுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் கிட்ட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போயிடுவா. பட் அப்படி போனதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த பேய் பத்தின ஹீரோயினை ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயே ஒரு காதல் ஜோடியோட இருக்கும். அதுல அந்த பொண்ணு பத்தினா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இது மாதிரி எனக்கு நீ நானும் அபார்ட்மெண்ட்ல இருந்தப்போ காரா கத்துற மாதிரியான சத்தம் நம்ம கேட்டுச்சுல்ல, அந்த விஷயத்த பத்தி எதுக்கிட்ட ஹீரோயின் கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன்னு கேட்டா அந்த காராவுக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன வருது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளதான் போலீஸ் பிடிக்கும், நீ பேசாம வான்னு சொல்லிட்டு இந்த பையன் காரை ஓட்டுறப்போ திடீர்னு இந்த பையன் ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்க யாரையோ காரை விட்டு அடிச்சு தூக்கிட்டான். ஆஹா இப்பதான் போலீஸ பத்தி பேசணும் அதுக்குள்ளே கேஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பையன் வெளியில வந்து பார்த்தா திடீர்னு அடிபட்ட அந்த லேடி எழுந்து நிக்கிறா. அப்படியே பேயா மாதிரி இந்த பையனை பிடிக்கிறதுக்கு வரா. அதை பார்த்த பையன் ஐயோ பேய் வருது சீக்கிரம் கார்ல ஏறன்னு சொல்லிட்டு இந்த பையன் டாப் கீரை போட்டு கார்ல செம ஸ்பீடா போயிட்டு இருப்பான். அப்ப அந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்ணிட்டு டே நான் இன்னும் கார்ல ஏறலடா, அதுக்குள்ளே எதுக்குடா கார் எடுத்துட்டு போன அப்படின்னு கேக்குறா. அப்ப இவனும் பொறுமையா திரும்பி பார்த்தா கொய்யாலாத பேய். அதை பார்த்து இவன் பயந்து போய் வெளியில வர டப்புனு ஒரு வேன் பாத்தீங்கன்னா அடிச்சு அந்த பையனை தூக்கிடுது. அப்படி தூக்குறதுனால அதே இடத்துல அந்த பையன் ஸ்பாட் விட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இப்ப ரெண்டாவது சாபம் விழுந்துருச்சு. இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. இந்த தம்பிக்காரனுக்கு நடுராத்திரி சுவிட்ச் ஆகிறவும் இந்த பையன் பெட்ரூமை விட்டு வெளியில வரான். அப்ப இவனுக்கு பின்னாடியும் பேய் நிக்கிற மாதிரி தெரியவும் இவனும் அக்காவை கூப்பிட்டு அக்கா இது மாதிரி பேயை நான் பாத்தக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். பட் ஹீரோயின் நம்பவே மாட்டான். இந்த பாரு என் கூட விளையாடுறத விட்டுட்டு டக்குனு சுவிட்ச் ஆஃப் போயிட்டு வந்து படுறான்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிடுறான். ஆனா மறுபடியும் இந்த பேய் பாத்தீங்கன்னா இந்த தம்பிக்காரனை பிடிக்கிறதுக்காக வருது. அப்ப இவனும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து பக்கத்து ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுப்பான். அப்படி ஒளிஞ்ச பையன் திரும்பி பார்த்தா மறுபடியும் அந்த பேய் அவனை பிடிக்கிறதுக்காக வருது. அப்ப ஹீரோயினும் சத்தம் கேட்டு அவசர அவசரமா ஓடி வந்து பார்த்தா இந்த பையன் அந்த இடத்துல மிதந்துகிட்டு இருப்பான். ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்ததுமே அந்த பேய் இந்த பையனை விட்டுட்டு மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா இப்ப ஒரு பையல அந்த பேய் கொண்டுச்சு இல்லையா, அந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக வரா. வந்துட்டு நீ சொல்றது எல்லாமே உண்மைதாண்டி, அந்த
அந்த பேய் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கு, அதுதான் இப்ப என்னோட பாய் ஃப்ரெண்டையும் கொண்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகுறா. இதனால நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. அந்த பேய் எப்படா தடுத்து நிப்பாடுறதுன்னு யோசிக்கிறப்போ அப்பதான் அவளுக்கு அந்த ஷாமன் லேடியை பத்தின ஞாபகம் வருது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த லேடியை பாக்கிறதுக்காக போறா. போயிட்டு இது மாதிரி என்னோட ஃப்ரெண்டு செத்ததுக்கு அப்புறமா எங்க கேங்ல இருக்கிற ஒவ்வொருத்தரா செத்துட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு காராவோட போட்டோ காட்டுறப்போ நீங்க காராவோட ஃப்ரெண்ட்ஸான்னு பாட்டு கேக்குது. அப்ப இவங்களும் காராவை உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, அவங்க உங்களுக்கு ஹங்குய பத்தி தெரியுமா, சகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மத்தவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே செத்து போடுவேன். அவள மாதிரி யார் செத்து போறாங்களோ அவங்களோட ஆத்மா மத்தவங்கள பழி வாங்காம விடவே விடாது. அதனால கூடிய சீக்கிரம் நீங்க காராவோட உடம்ப கண்டுபிடிக்கல இந்த கேங்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த பேய் கொல்லாம விடாதுங்கிறாங்க. சரி பாட்டி, அப்ப நீங்களே காராவோட உடம்ப கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி பண்ணுவீங்களான்னு கேட்டா, என்னால அப்படி உதவி பண்ண முடியாது, வேணும்னா நம்ம காரா கிட்டே இந்த விஷயத்தை கேட்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அந்த காராவோட ஆத்மா கிட்ட பேசுறதுக்கான சடங்கை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டு அவளுக்கு நெருக்கமானவங்க யாருன்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் கையை தூக்குறா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு எதையோ குடிக்க கொடுக்குது. அதை குடிச்சதுமே இந்த காராவை பத்தின சில விஷயம்லாம் தெரிய வருது. அதாவது இந்த காரா பொண்ணு சுயநினைவுல இல்லாதப்போ அவளை கட்டாயப்படுத்தி யாரோ அவ கூட தப்பா நடந்துக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அவளை ஏதோ தண்ணிக்குள்ள தள்ளி விடுற மாதிரியும், அப்ப அவ நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியும் நம்ம ஹீரோயினுக்கு சில விஷயம் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பிரசன்ட்டுக்கு வந்துடுறா. ஆனா அப்படி வந்ததுமே இவங்களை பழி வாங்குறதுக்கு ஒரு பேய் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பேய் இந்த ஷாமன் லேடியோட உடம்புக்குள்ள போயிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாடாப்படுத்துது. அதுலயும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு காரியோட காலை உடைச்சு அவளோட முதுகுல கட்டி வச்சு குத்து புரோட்டா போடுற மாதிரி குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்குது அந்த பாட்டி. அப்ப ஹீரோயினை அவளை காப்பாத்துறதுக்காக ஒரு கட்டை எடுத்து அந்த பாட்டி அடிக்கிறா. அப்ப அந்த பாட்டி நம்ம ஹீரோயினோட கழுத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை அடி அடின்னு அடிக்குது. அதுக்கப்புறம் லைட்டா அந்த பேயையும் தாண்டி அந்த ஷாமன் லேடி வெளியில வந்து சீக்கிரமா அந்த பணத்தை கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப மறுபடியும் அந்த பேய் வெளியில வந்துட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றப்போ இந்த காராவோட பாய் ஃப்ரெண்ட் பத்தின ஒரு ஸ்பியரை போட்டு அப்படியே அந்த பாட்டியை தூக்குறா. அப்ப அந்த பாட்டியும் மாடியில இருந்து அப்படியே பொத்துன்னு கீழே வந்து அதோட சொல்லியே முடிஞ்சு. அதுக்கப்புறம் கால் உடைஞ்சு முதுகுல குத்து வாங்கிட்டு இந்த ஃப்ரெண்டு கடைய உயிருக்காக போராடுறா இல்லையா, அவனையும் ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பத்தி தான் அந்த காராவோட பாய் ஃப்ரெண்ட கூப்பிட்டு இது மாதிரி இது எங்க ஆரம்பிச்சதோ அங்கதான் முடிக்கணும், அந்த பாட்டி சொன்னதை கேட்டல, காராவோட பிணத்தை கண்டுபிடிச்சாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும், அதனால இப்பவே நம்ம இந்த காராவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், அங்க போயிட்டு ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு தேடி பார்க்கணும்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் அந்த பாய் ஃப்ரெண்ட் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடவும் இவனும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட அந்த காராவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். போயிட்டு அங்குள்ள ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ரூமே இருட்டா கிடக்குது. அது மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள பொட நாத்து அடிக்குது, இங்க இருந்து அந்த நாத்து வருது அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியல. அதனால கடைசியா அந்த காராவோட அம்மா ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு தான் டோரை சாத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்குள்ள இந்த பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் போறாங்க. அப்படி போயிட்டு பார்த்தா இந்த காராவோட அம்மா தான் சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தூக்குல தொங்கி இவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே செத்துருக்காங்க. அப்படி செத்து வெறி பிடிச்ச ஆத்மாவை மாறினதுக்கு அப்புறமா தான் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கொடூரமா கொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் செஞ்சு அவங்களோட உடம்பு மொத்தத்தை எரிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் இந்த காராவோட பாய் ஃப்ரெண்டும் கார்ல போயிட்டு இருக்கிறப்போ அப்பதான் நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங் சீன்ல அந்த காரா வந்து ஒரு டாலரை போட்டுருப்பா இல்லையா, இதே மாதிரி காராவோட பேர் போட்டு ஒரு டாலர் உன்கிட்ட இருக்குல்ல, அந்த டாலரை இப்பவும் போட்டிருக்கியா அப்படின்னு கேக்குறா. அப்ப இவனும் இல்ல, காரா போனதுக்கு அப்புறமா அதை எனக்கு போடுறதுக்கே தோணல, அதனால வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் இந்த டாலர் என்கிட்ட இருந்து என்ன பண்ண போகுது, இதையும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்டே அந்த டாலரை கொடுத்துருவா. அப்ப கூட இது மாதிரி அன்னைக்கு பாட்டில நானும் இருந்திருந்தேன் அப்படின்னா காரா தொலைஞ்சு போயிருக்க மாட்டா, அவளை நான் பத்திரமா பாத்துட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி புலம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, நீ இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு தப்பிச்சு வெளியில ஓடி வந்ததுக்கு அப்புறமா அந்த அபார்ட்மெண்ட்ல யார் இருந்தா, நீ காரை வந்த இடத்துல பாத்தியா, அவ கூட யாராவது இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறான். அப்ப இவளும் நல்லா யோசிச்சு பாக்குறப்போ இவங்க கேங்லயே மார்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான், அந்த பையலோட முகம் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பாட்டி சடங்கு செய்யறப்போ நம்ம ஹீரோனுக்கு சில விஷயம் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா அந்த காராவை பத்தி, அந்த விஷயம் எல்லாத்தையும் திரும்ப நினைச்சு பாக்குறா. அப்படி பாக்குறப்போ இந்த காராவை மார்க்கோ அப்படிங்கிற பையன் தான் கட்டாயப்படுத்தி அவ கூட தப்பா இருந்தா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சா. அந்த விஷயத்த பாய் ஃப்ரெண்டு கிட்டயும் சொன்னா அவனால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நீ நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்காத, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ நிம்மதியா போயிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த ஃப்ரெண்டு கரைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பா இல்லையா, அவளுக்கு கால் பண்ணி உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போன் பண்ணலாமேன்னு பார்த்தா அவ போன் எடுக்கிறப்போ அந்த இடமே அதிருது. அது மட்டும் இல்ல முதுகுல குத்து வாங்கி இருக்கிறதுனால குப்படத்தனே படுத்திருக்கிறா. அதனால அவ படுத்திருக்கிற அந்த பெட்டை பத்தினா கொஞ்சம் கொஞ்சமா ஃபோல்ட் ஆகுது, அப்படியே மடியுது. அப்ப இவ்வளவு டாக்டர்ஸ் யாராவது வாங்க என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சிரா கதறா. ஆனாலும் விடாம அந்த பேய் பத்தினா அப்படியே பெட்டை மடிச்சு இவளை கொடூரமா கொன்னுடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு சரி தூங்கிட்டு இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இவ குளிக்கலாமேன்னு சொல்லிட்டு பாத்டப் கிட்ட போவா. அப்ப திடீர்னு அந்த பேய் நம்ம ஹீரோயினை தண்ணிக்குள்ள தள்ளி அவளை கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குது. அப்ப இவளும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறமா நான் பாக்குறேன் அவ கழுத்து நெரிக்கிறது இந்த பேய் கிடையாதுங்க, இவளோட தம்பி. அதுக்கப்புறம் எப்படியும் அந்த பையலை சமாளிச்சு அப்படியே தண்ணியை விட்டு வெளியில வந்துடுறான். வந்துட்டு இந்த காராவோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நம்ம காராவோட பிணத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த பேய் நம்மள சும்மா விடாது, இப்ப கூட என் தம்பியோட உடம்புக்குள்ள போயிட்டு அந்த பேய் என்ன கொல்ல பார்த்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லிட்டு திரும்பி பாக்குறப்ப அங்குள்ள
டேப்ல தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்தவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால அந்த பையன்கிட்ட நம்ம உடனே மறுபடியும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், ஏன்னா காராவோட பிணம் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அப்ப இந்த காராவோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அந்த மார்க்கோ பையலுக்கு போன் பண்றான். இவன் எதுக்கு அவனுக்கு போன் பண்றான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. அங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற டேப்லாம் செக் பண்ணி பாக்குறப்போ அதுல முடி சிக்கி இருக்கிறத பாக்குறான். இந்த டேப்ல எப்படி முடி சிக்கி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மேல பார்த்தா வீட்டுக்கு மேல உள்ள டேங்க்ல அப்படியே தண்ணி லீக் ஆயிருக்கு. அதனால இவ்வளவு சந்தேகத்துல மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்குள்ள டேங்க செக் பண்ணி பாக்குறப்போ பணம் நாத்து அடிக்குது. என்ன நாத்தண்டாதுன்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பார்த்தா அங்க காராவோட பிணம் இருக்கும். அதை பார்த்தவ காரா செத்துட்டியான்னு சொல்லிட்டு கதறி எழுதிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த காராவோட பாய் ஃப்ரெண்ட் வரவும் அவங்கிட்ட இது மாதிரி நான் காராவை கண்டுபிடிச்சிட்டேன், அவ செத்துட்டா, மேல வந்து பாடுறான்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த காராவோட கையில ஏதோ டாலர் மாட்டிட்டு இருக்கும். அதை அவ கையில எடுத்து பாக்குறா. பார்த்தா அந்த டாலர்ல காராவோட பேர் போட்டிருக்கும். அந்த விஷயம் தெரிஞ்சதுமே காராவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படியே நம்ம ஹீரோயினை ஒரே அடிச்சட்டில அவனும் அந்த டேங்க்குள்ளே வந்துடுறா. அந்த பையன் கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே பார்க்காம அந்த டேங்கோட மூடிய அப்படியே நம்ம ஹீரோயினை கொல்ல பாக்குறான். இப்பதாங்க ஒரு ட்விஸ்ட். அதாவது இந்த மார்க்கோன்னு சொல்லிட்டு ஒரு பையன் காராவை கட்டாயப்படுத்தி அவ கூட தப்பா எடுத்ததுக்கு அப்புறமா அதை நினைச்சு அடுத்த நாள் காலையில அந்த காரா பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அதை அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்து கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறப்போ அவன் அந்த பையனை சமாதானப்படுத்துறதுக்காக வர இவன் தெரியாம அந்த பொண்ணை கீழே தள்ள அப்படியே காராவோட தலை பாத்டப்ல அடிச்சு செமையா அடிபட்டு இருக்கும். அப்படி அடிபட்டதுனாலதான் அந்த காரா பொண்ணு செத்துருப்பா. இப்ப டேங்க்ல மாட்டிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா டே கதவை துறன்னு கத்திக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த மார்க்கோ பையன் வரான். வந்துட்டு காராவோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட டே ஏன்டா அப்படி பண்ற, இன்னும் எத்தனை பேத்தோட உயிரடா நீ வாங்க போறேன்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக மேல வரான். அப்ப அவனும் போடா போ, நீ போயிட்டு அவளை காப்பாத்துற அப்படிதான் நீ இந்த ஜெயிலுக்கு போவேன்னு சொல்றான். இப்ப என்னன்னு பார்த்தா மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். அதாவது காராவோட பாய் ஃப்ரெண்ட் கீழே தள்ளி விட்டதுனாலதான் அந்த பொண்ணு செத்து போயிருப்பா. ஆனா இந்த விஷயத்தை அப்படியே இந்த பையன் பிளேட்டை மாத்தி போட்டிருக்கான். அதாவது காரா கூட அந்த மார்க்கோ தப்பா இருந்தப்பதான் அவ செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி பிளேட்டே திருப்பி போட்டான். அதனால இந்த பையன் பயந்து டே இப்ப என்னடா படுதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பையனோட கால்ல விட எவனும் சரி விடு, தெரியாம என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டேன், இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இவளோட பிணத்தை கொண்டு போய் நம்ம டேங்க்ல போட்டுருவோம், அப்பதான் அவன் யாரு கூட ஓடி போயிட்டதா நினைச்சுக்கிட்டு நம்ம மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிளான போட்டுதான் இந்த காராவோட பிணத்தை இந்த டேங்க்குள்ளே போட்டிருப்பாங்க. அப்ப இந்த மார்க்கோ பையனோட பாவி அந்த கொலையை நீதான் பண்ணியா, அப்புறம் நான் பண்ணது எதுக்குடா சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட பயங்கரமா ஃபைட் பண்ணுவான். அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் டேங்க்குள்ள தண்ணியை திறந்து விட்டுருப்பான் போல. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மேல வந்து நம்ம ஹீரோயினை மூழ்கி அடிச்சுட்டு இருக்கு. அதனால இந்த மார்க்கோ பையன் ஓடி வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தலாமேன்னு பார்த்தா அந்த பையனையும் கீழே தள்ளி இந்த காராவோட பாய் ஃப்ரெண்ட் அவனையும் கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் டேங்க்குள்ள மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டா. அப்ப அவனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த காராவோட பிணம் வந்துகிட்டு இருக்க. அப்படியே திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த டேங்கே ஆடுது. அண்ட் கடைசி அவ்வளவு பெரிய டேங்கே கீழே விழுந்து அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் பேய் மாதிரி வரா. அதாவது இப்ப அவளோட உடம்புக்குள்ள இந்த காராவோட ஆத்மா இருக்கு. அதனால இந்த பாய் ஃப்ரெண்டும் பேய பார்த்து அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். அப்ப ஹீரோயின் அங்க இருக்கிற இரும்பு கதை வச்சு இந்த பையனோட காலை உடைக்கிறா. அது மட்டும் இல்ல அங்க ஒரு இரும்பு கம்பி இருக்கும். அந்த கம்பி எடுத்து அப்படியே இந்த பையனோட நெஞ்சிலே குத்தி போடுறா. அப்ப இவனும் வலி தாங்காம திண்டாயனை வெட்டுறன்னு கெஞ்சவும் ஒரு செகண்ட் நம்ம ஹீரோயின் வெளியில வருவா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த பைய பத்தினா கம்பி எடுத்து அவளோட வயிற்றிலே குத்திடுறான். இதனால ஹீரோயினோட உடம்ப விட்டு அந்த காராவோட பேய் போயிடுது. அப்ப அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த பையன் நம்ம ஹீரோயினை கொல்லாமேன்னு பாக்குறப்போ அந்த டேங்க்குள்ள இருக்குது இல்லையா அந்த காராவோட பிணம், அது பேயா வந்து இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி அப்படியே அவளை கட்டி பிடிச்சு அவளை மாடியில எடுத்து அப்படியே கீழே தள்ளி அவளை கொன்னுடுது. அப்படி கொண்டு அந்த காரை நம்ம ஹீரோயினோட உயிரை காப்பாத்திருக்கா. அதை நினைச்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. அதுக்கப்புறம் அவளோட உடம்பை எரிச்சு அவளோட சாம்பல் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு மரியாதை எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் தம்பி இந்த பாட்டி ஏடா பாட்டி உயிரோட வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா ப்ரொடியூசரோட அம்மாவா இருக்கும்னு நினைக்கிறேன், அதான் இந்த பாட்டியை சாவடிக்க கூடாதுன்னு மறுபடியும் கடைசியா கொண்டு விட்டாங்க போல. அவ்வளவுதாங்க, அப்படியே இந்த படம் முடிஞ்சு. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.